எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். வெல்கம் டு செல்லம் சாய்ஸ். இப்படி சசின் வந்து விரும்பி விரும்பி டேஸ்டியாக சாப்பிட்ற பானிபூரி வந்து எங்கள் அம்மா அப்பாக்காக நான் வீட்டிலே வந்து மேக் பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்க இருந்த ஒன் டே வந்து ஸ்பெஷலாக ஏதாவது சமைக்கணும் அப்படின்னு யோசிச்சப்ப சரி அவங்க பானிபூரியெல்லாம் வந்து வெளியில் தான் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ வீட்டில் வந்து நம்ம செய்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ எங்களோட சேர்ந்து எங்களோட பானிபூரி சாட் பார்ட்டியை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். ஸோ பானிபூரி செய்கிறதுக்கு நிறைய ப்ரிப்ரேஷன்லாம் ஒர்க்லாம் பண்ணணும். ஸோ ஈஸியாகவும் நம்ம வீட்டில் வந்து நமக்கு வந்து நார்த் இண்டியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் செய்கிறதுக்கெலாம். ஆனால் நம்மள மாதிரி சவுத் இண்டியன்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ ப்ரொசீஜரெல்லாம் வந்து லைனாக ஒன்று ஒன்றா ஆர்டராக ஞாபகம் வச்சு பண்ணணும். கொத்தமல்லி, புதினா, அதோட வந்து பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த பக்கம் நான் வந்து புளி வந்து கரைசலோட டேட்ஸ் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து இனிப்பு தனியாக சேர்க்காமல் டேட்ஸோட இனிப்பு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சுண்டல் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டெப்பாக ப்ரிப்ரேஷன் ஒர்க்கை நம்ம செய்யணும். ஸோ இதை செய்து முடித்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம அடுத்தடுத்த ஒர்க்குகளை கண்டினியூ பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பானிபூரிக்கு தேவையான மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு எவ்வளோ வந்து உங்களுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ரவையை எடுத்துகிட்டு அதில் வந்து 1/4 பங்கு அளவுக்கு மட்டும் வந்து கோதுமை மாவு சேர்த்து பிசையணும். நல்லா தண்ணி விட்டு பிசையணும் சாஃப்டாக வர வரைக்கும். அடுத்தது சட்னியை புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். அதில் வந்து சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு திக்காக இருக்குது அப்படின்னா க்ரீன் கலர் சட்னி நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லெமன் வந்து ஒரு 4-5 சொட்டு விட்டுக்கலாம். ஏன்னா வந்து இந்த கலர் மாறாமல் நம்மளுக்கு ஒரு சாப்பிட்ற வரைக்கும் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2-3 ட்ராப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஹாஃப் லெமன் கூட பிழிஞ்சிக்கலாம். அடுத்தது இதை புழிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து க்ரீன் கலர் சட்னி ரெடி ஆயாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா அண்ட் சாட் மசாலா போட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா வந்து நார்த் இந்தியன் சமையலில் எல்லாத்துலேயுமே வந்து கரம் மசாலாவும் சாட் மசாலாவும் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான அந்த டேஸ்ட் வரும். ஆனால் அந்த சவுத் இந்தியன் நமக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் மட்டும் நான் போட்டிருக்க அளவுக்கு மாதிரி ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த காரசாரமான அந்த டேஸ்ட் மட்டும் வர்றதுக்கு, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம டேஸ்டர் வந்து வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அப்போவே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா காரம் தான் அதிகமாக இருக்கணும், புளிப்பு இனிப்பும் லைட்டாக இருக்கணும். ஸோ வந்து லைட்டாக வந்து இருக்குதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க குடிச்சு பார்த்துட்டு. சஸ்வின் வந்து நடுவில் சமைக்கும்போது அவனுக்கு தான் நார்த் இந்தியன் ஃபுட்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அடிக்கடி கிச்சனை வந்து எட்டி பார்த்துட்டு எப்போ ப்ரிப்ரேஷன் முடியும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தான். ஸோ நானும் வந்து அவனை பேசி அனுப்பிட்டு அடுத்து வேலையை செய்ய ஆரம்பித்தேன். புளிக்கரைசலோட டேட்ஸ் வந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதோட வந்து கொஞ்சம் சாட் மசாலா அண்ட் கொஞ்சோண்டு கரம் மசாலா, இதுவும் வந்து பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்க்கணும், அதிகமாக போயிடக்கூடாது. ஸோ வெறும் புளிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வெறும் புளி கரைசல் மட்டும் வச்சு நீங்கள் வந்து இந்த ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த டேஸ்ட்டு வந்து பிடிக்காத மாதிரி இருக்கும். அதனால் டேட்ஸ் வந்து கூட போட்டுக்கோங்க. ஸோ டேட்ஸ் போடும்போது அந்த திக்னஸும் வந்து நல்லா வரும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி. நான் வந்து தனியாக வந்து வெறும் புளியை வச்சு செஞ்சு பார்த்தேன். அதை விடவே வந்து டேட்ஸ் போட்டு செய்கிறது தான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஸ்வீட் சட்னி ரெடி ஆயாச்சு. ஸ்வீட் சட்னிக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பானிபூரிக்குள்ளே வைக்குவோங்க இல்லையா மசாலா, அது செய்யலாம். ஸோ வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து நல்லா கையில் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வந்து இதுக்கு நமக்கு தேவையான இதெல்லாம் சேர்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா கை வச்சு ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. கட்டி கட்டியாலாம் இருந்துடக்கூடாது. அப்புறம் பானிபூரிக்குள்ளே போடும்போது இதை சிரமமாக இருக்கும் நமக்கு. அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது வேக வச்ச இது இருக்குது இல்லையா, சுண்டல் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணணும். ஸோ அதையும் வந்து சைட் பை சைட் நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது கொஞ்சோண்டு காரத்துக்கு பெப்பர் போட்டுக்கிறேன்.
ஏன்னா மிளகாத்தூளும் போடணும், ஆனால் இருந்தாலும் கொஞ்சமாக வந்து பெப்பர் போட்டுக்கலாம் நம்ம. அப்போ வந்து நல்ல காரம் நமக்கு சாப்பிடும்போது தெரியும். ஸோ ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்ச வெங்காயம், இதையும் வந்து கை கொண்டு நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் வந்து அதெல்லாம் அது கூட வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகும். ஊற வச்ச சுண்டல், வேக வச்ச சுண்டல் வந்து நம்ம வந்து இதில் போட்டு அதையும் வந்து நல்லா கை கொண்டு இது பண்ணிக்கலாம். சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா என்னால் கையில் ஸ்மாஷ் பண்ணவே முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மிக்சியில் போட்டுக்கிட்டேன். நான் மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிட்டேன். இது எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல் குவான்டிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து நிறையா பொட்டேட்டோ இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னா பொட்டேட்டோ அதிகமாக வச்சுக்கோங்க. ஸோ இதை நல்லா கை கொண்டு பிசைஞ்சிக்கேன். அப்போ வந்து வெங்காயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணி விடுற ஸ்டேஜில் வந்துச்சு அப்படின்னா தான் இந்த மசாலா வந்து நம்ம வதக்கெல்லாம் போகிறதில்ல. ஸோ அதுக்கு டேஸ்ட் வரும். இது கூடவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சட்னி, ரெட் சட்னி ரெண்டையும் சேர்க்கணும். அதாவது ஸ்வீட்டும் காரமும் சட்னியும் சேர்த்து மறுபடியும் நல்லா வந்து மசாலாவை பிசைஞ்சு விட வேண்டிதான். அதுக்கப்புறம் இது கூடவும் வந்து எனக்கு சாட் மசாலா, கரம் மசாலாலாம் பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே வந்து அதுலேயே வந்து போட்டிருந்ததுனால இதுக்கு போட வேணானே தோணிடுச்சு எனக்கு. சரி, எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவங்க அதிக மசாலாலாம் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுலேயுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி கை கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விடும்போது தான் நம்ம இந்த மசாலாவை வந்து வேக வைக்கலாம் போகிறது இல்லையா, அதனால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம மசாலா ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பானி இதுவும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது பூரி போடுறது தான் வேலை நமக்கு. சிறப்புலடியே அது ஸ்வீட் சட்னி. இது ரொம்ப ஸ்பைசியாக இருக்குமா? இல்லைம்மா, இது மசாலா. எப்படி இருக்கு? ஓகே. ஸோ நம்ம அது அது இதுதான் மசாலா. இன்னும் பூரி போடலை, வெயிட் பண்ணு. பூரி போட்டாச்சு, பானியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்ம அம்மா இப்போ பூரி போட்டோன்னா ரெடியாக சாப்பிட்லாம். நீ தான் ஃபஸ்ட்டு, ஓகேவா? சரியா? நீ அது வரைக்கும் போய் ஆக்டிவிட்டி பண்ணு போ. அடுத்தது நம்ம வந்து பானிபூரிக்கான பூரி வந்து ரெடி பண்ணிடலாம். மாவை வந்து இந்த மாதிரி கல் மேலே நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் வந்து அழுத்தி தான் தேய்க்கிற மாதிரி இருக்கும். அழுத்தி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் வச்சு நம்ம பூரி சின்ன சின்ன சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போ ஒரே ஈவனாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கடையில் வாங்குற மாதிரியே நமக்கு வந்து பூரி கிடச்சிரும். பூரி நல்லா செவக்கிற அளவுக்கு விட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் அப்படியே இருக்கும். நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற பூரி மாதிரியே இருக்கும். ஸோ ஸ்டிஃப்னஸ் வரணும் அப்படின்னா கொஞ்சம் செவக்க விட்டு தான் எடுக்கணும். இப்படி ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுங்க. நீங்கள் வந்து நிறைய 2, 3 அந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா அந்த பூரிக்கு ஹீட்டு கம்மியாகி ஸ்டிஃப்னஸ் வராமல் போயிடும். சோடா உப்பு எதுவுமே போடாமல் எனக்கு நல்லா சூப்பராக உப்பி வந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே வந்து பூரி சப்பாத்திக்கெல்லாம் நாங்கள் வந்து சோடா உப்புலாம் சேர்க்க மாட்டோம். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா பூரி புசு புசுன்னு உப்பி வரும். ஸோ என் டேஸ்டர் வந்து அடிக்கடி வந்து கிச்சன் பக்கம் எட்டி பார்த்துட்டே இருந்தார். அதனால் நாங்கள் வந்து சீக்கிரமாக பூரி போட்டுட்டு இப்போ டேஸ்டிங் பார்ட்டுக்கு போக போகிறோம். தண்ணி குடிக்கலாமா? தண்ணி இருக்கான்னு பாரு முதல்ல. தண்ணி இருக்க மாட்டேங்குமா? தண்ணியை குடிச்சிட்டியா? இரு, நாம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இரு, அப்படியே வை ஊற்றுறேன். இங்கே கொண்டா வை தண்ணியை ஊற்றி கொடுக்குறேன். வை 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 இந்தாங்க, டேஸ்ட் பண்ணுங்க. சாப்பிடுமா ஃபுல்லா? யம்மி. ஓகே, இங்கே தரேன். ஸோ
ஸோ கடையில் மட்டுமே செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிற பானிபூரியை சூப்பராக வீட்டில் வந்து செஞ்சு எங்கள் வீட்டில் இருந்த மெம்பர்ஸ்க்கெல்லாம் வந்து பானிபூரி பார்ட்டி வந்து நான் கொடுத்தேன். ஸோ எல்லோரும் அம்மா அப்பா எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அவங்க வந்து விரும்பி கேட்ட பானிபூரியை வந்து செஞ்சு கொடுத்ததில் எனக்கு ஒரு ஹாப்பி. ஸோ எல்லாருமே அன்றைக்கி வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் 7 o'clock இருக்கோம். அந்த டைமுக்கே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறமும் டைம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்னொரு பிளானும் போட்டோம். அது என்ன ஏது அப்படின்னு நெக்ஸ்ட்டு vlogல நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் டாட்டா பாபாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அடுத்தது என்ன vlog வரப்போகுது அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாபாய்.